இந்த லாங் வீக்கெண்டில் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு டே ட்ரிப் போகலான்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு வாட்டர் ஃபால்க்கு தான் போயிருந்தோம். நாங்கள் இருக்கிற சிட்டியில் இருந்துட்டு இந்த வாட்டர் ஃபால் போகிறதுக்கு ஒரு 2.5 hours ஆகும். நான் இருக்கிற சிட்டி பேர் கோட்லஹாரா அண்ட் இந்த வாட்டர் ஃபால் வந்து நயாரத்தி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்குது. இங்கே போகிறதுக்கு நம்ம ஊர்லேருந்து ஒரு 2.5 hours ஆகும். அண்ட் டைம் ஜோனும் பார்த்தீங்க அப்படின்னா கோட்லஹாராலேருந்து நயாரத் வந்து 1 hour பிஹைண்ட். எனக்கு 7 o'clock அப்படின்னா அங்கே 6 o'clock இருக்கும் காலையில், அந்த மாதிரி. The journey itself was so beautiful. Small forest, hills, forming land, going up and down through nature all the way. We almost reached the place. Entry ticket எடுக்கணும். Adults and kids க்கு different price. Entry ticket வாங்கிட்டு கொஞ்சம் have to walk ஒரு 100 steps மாதிரி கீழே இறங்கணும். But once you start walking, wow, the dense trees, forest நடுவுல நடக்கும்போது it literally feels like you're walking inside a Grand Canyon. At one point, when you look around Mexico, it actually feels a lot like India. The landscapes, greeneries. Sometimes you even forget that you're in a foreign country. But the moment you visit a tourist place, whether it's a beach or waterfall, everything suddenly feels very different. It's very beautiful and very unique. And this place, Manto Waterfall, was exactly like that. When you're walking in between this canyon, you definitely feel calm and refreshing and something truly different from what we usually see. Finally, we found the hidden paradise in the beautiful waterfall. And the water, அது சூப்பர் கிறிஸ்டல் கிளியர், பியூர் நேச்சுரல் வாட்டர். பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, இங்கே ஈவன் நான் ஸ்விம்மர்ஸ்க்கும் ரொம்ப சேஃப். நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours தண்ணியில் குளிச்சு விளையாடி ஜஸ்ட் என்ஜாய் லைக் எனிதிங். இந்த மலைக்கு இடையில போகிற ஓடையும் அங்கங்கே குட்டியாக கொட்டுற அருவியும் பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். This is one of the best and safest place for a kids to spend time and enjoy. இங்கே வந்து டேபிள் சேர்ஸ் எல்லாமே ரெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பே பண்ணி அதை எடுத்துக்கணும் just to keep our things and have food. நாங்கள் மார்னிங் சீக்கிரமாக போனதுனால ரொம்ப க்ரௌட் இல்லை. பட் இப்போ வந்து ஆஃப்டர்நூனில் செம்ம க்ரௌட். அங்கே நிறையா மெக்சிகன்ஸ் அங்கங்கே க்ரில் பண்ணி மீட்லாம் அவங்களோட ஃபுட்டை வந்து சூப்பராக குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி ஃபுட்லாம் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா அங்கே ரெஸ்டாரண்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 3 o'clock அங்கேருந்து கிளம்பி ஒரு 1 hour டிரைவில் பக்கத்தில் இருந்த டவுன் டவுன் வந்தாச்சு. மெக்சிகோவில் எனி சிட்டி யூ கோ there is a beautiful downtown with a beautiful church. டவுன்டவுன்ஸ் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக, இன்னும் அந்த ஓல்ட் ஸ்டைல் ஆர்கிடெக்சர், பில்டிங், ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே ஸ்டில் அந்த பழைய லுக் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சிட்டி லைஃப்பை விட டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெரி கலர்ஃபுல் அண்ட் வெரி வைப்ரண்ட். பட் சின்ஸ் இட் வாஸ் ஈஸ்டர் ஹாலிடே, மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் க்ளோஸ்ட். ஈவன் சர்ச் கூட க்ளோஸ் பண்ணி தான் இருந்தாங்க. பிடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு 2 ஷாப் மட்டும் ஓப்பனாக இருந்தது. அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே நிறைய லெதர்ஸ் அண்ட் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. I love to explore foods, but restaurant matters. இங்கே பக்கத்தில் ஒரே ஒரு ரோட் சைட் ஷாப் மட்டும் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் ஒரு டாக்கோ பிளேட் வாங்கி ஒரு டேஸ்ட் செக் பண்ண சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் நானும் என் பொண்ணு வாங்கி சாப்பிட்டோம். This is how we spent our long weekend with friends and family. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you. Bye.